Assalamu Alaikum. Hello friends, welcome back to Shana's Happy Kitchen. இன்னைக்கு நம்ம சேனல்ல மும்பையோட ரொம்ப ஃபேமஸான வடா பாவ் ரெசிபி தான் இன்னைக்கு நம்ம வீட்ல ரொம்ப சிம்பிளா எப்படி செய்யலாம்ங்கறத பார்க்க போறோம். இந்த ரெசிபிக்கு தேவையான green சட்னியும் சுக்கி சட்னியும் எப்படி செய்யலாம் அப்படிங்கறதையும் இன்க்ளூட் பண்ணிருக்கேன். சோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த ஃபேமஸான வடா பாவ் செய்யிறதுக்காக நான் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு garlic paste ரெடி பண்ணிக்க போறேன். அதுக்காக மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. ஒரு கைப்பிடி அளவுக்கு பூண்டு வந்து உரிச்சு சேர்த்திருக்கேன். 4 சின்ன துண்டு அளவுக்கு இஞ்சி கட் பண்ணி சேர்த்திருக்கேன். இது கூட 7-8 பச்சை மிளகாய் எடுத்துட்டு இத வந்து கொரகரப்பா அரைச்சு எடுத்துக்கோங்க. ரொம்ப நைஸா அரைக்கணும் அப்படின அவசியம் இல்ல. இந்த அளவுக்கு இருந்துக்கிட்டா போதும். இத நீங்க தட்டி கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது கூடவே வந்து 4 உருளைக்கிழங்கு உப்பு சேர்த்து குக்கர்ல 5 விசில் விட்டு எடுத்துர்க்கேன். இதையும் வந்து நம்ம ஒண்ணும் பாதியமா மசிச்சு எடுத்துக்கலாம். இதையுமே வந்து ரொம்ப நைஸா மசிக்கணும் கையில அப்படின அவசியம் கிடையாது. நம்ம தாளிக்கும்போதே அது நல்லா மசிஞ்சு வந்துரும். இதையும் மசிச்சு வச்சாச்சு. இப்போ என்னென்ன தாளிக்கிறதுக்குன்னு பார்த்துக்கலாம். ஜீரகம், கடவுளுந்தம் பருப்பு, கறிவேப்பிலை பொடிசா கட் பண்ணி எடுத்துர்க்கேன். ஃபர்ஸ்ட் நம்ம உருளைக்கிழங்கு வடை செஞ்சுக்கலாம். அதுக்காக ஒரு panல 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்திருக்கேன். ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கு அப்புறமா 1 டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் அளவுக்கு கடவுளுந்தம் பருப்பு சேர்த்துட்டு இத நல்லா வந்து பொரிய விட்டுக்கலாம். இது ரெண்டுமே நல்லா வெடிச்சு வந்ததுக்கு அப்புறமா 2 கொத்த அளவுக்கு கறிவேப்பிலையை நல்லா பொடிசா கட் பண்ணி எடுத்துர்க்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். ஏற்கனவே நம்ம அரைச்சு வச்சிருந்த இஞ்சி, பச்சை மிளகாய், பூண்டு பேஸ்ட்டையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதோட பச்சை ஸ்மெல் போற வரைக்கும் வதங்க விடுங்க. 7 ல இருந்து 8 நிமிஷம் வரைக்கும் நல்லா நான் வதங்க விட்டுருக்கேன். இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்ததுக்கு அப்புறமா இப்போ இது கூட ஏற்கனவே நம்ம வேக வச்சு மசிச்சு வச்சிருக்க உருளைக்கிழங்கையும் சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்கு சேர்த்ததுக்கு அப்புறமா நல்லா இந்த மசாலாவோட மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா வந்து பிரஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணி விடுங்க. அப்போ பாக்கி இருக்கிற 1-2மா இருக்கிற உருளைக்கிழங்கும் நல்லா நமக்கு மசிஞ்சு வந்துரும். இந்த அளவுக்கு மசிச்சுக்கிட்டதுக்கு அப்புறமா இப்போ இது கூட 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், கொஞ்சமா சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். இதுல 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிட்டு இத நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். உருளைக்கிழங்குல ஏற்கனவே உப்பு போட்டு வேக வச்சிருந்தீங்க அப்படினா உப்பு வந்து செக் பண்ணிட்டு அதுக்கு அப்புறமா ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு 5 நிமிஷம் வரைக்கும் நல்லா வதங்க விட்டுட்டேன். உருளைக்கிழங்கையும் நான் நல்லா மசிச்சு எடுத்துட்டேன். கடைசி அது கூட ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லியை நல்லா பொடிசா கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இதையும் சேர்த்துட்டு 1 நிமிஷம் வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கொத்தமல்லி அதிகமாக சேர்க்கறனால ஃப்ளேவர் ரொம்ப நல்லா இருக்கும். கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. இப்போ இது நல்லா வதங்கி வந்துருச்சு. இந்த மசாலாவை நம்ம நல்லா ஃபேன் கடியில் ஆற விட்டு எடுத்துக்கலாம். அதுக்கடையில் நம்ம வந்து பேட்டர் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்காக ஒரு கப் அளவுக்கு நான் கடலை மாவு எடுத்திருக்கேன். இது கூட 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்திருக்கேன். கொஞ்சமாக பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள், இந்த மாவுக்கு தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிவிட்டு இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா ஒரு டைம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டதுக்கு அப்புறமா இப்போ இதோட கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு ரொம்ப மாவு லூஸாகவும் இல்லாமல் ரொம்ப டைட்டாகவும் இல்லாமல் மீடியமாக நம்ம வந்து இதை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். மாவோட தண்ணி வந்து கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் அதிகமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து மாவில் லங்ஸ் இருக்கிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. அதனால் கொஞ்சமாக வந்து தண்ணி சேர்த்துட்டு மாவை வந்து இந்த அளவுக்கு லங்ஸ் இல்லாமல் நல்லா வந்து ஸ்மூத்தான பேட்டராக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. கையில் எடுத்து இந்த மாதிரி விட்டீங்க அப்படின்னா நல்லா வந்து ஸ்மூத்தாக உங்களுக்கு விழுவணும். அந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதுதான் கன்சிஸ்டன்சி. இது இருக்கட்டும். 5 நிமிஷம் வரைக்கும் அப்படியே இருக்கட்டும். அதுக்கடையில் நமக்கு உருளைக்கிழங்கு மசாலா நல்லா ஆறி வந்திருக்கு. அதை வந்து உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாம். தேவையான அளவுக்கு உருளைக்கிழங்கு மசாலாவை எடுத்துட்டு நல்லா வந்து ரவுண்ட் பண்ணிக்கோங்க. டைட்டாக ரவுண்ட் பண்ணதுக்கு அப்புறமா உங்களுக்கு ரவுண்டாகவே ஷேப் வேணும் அப்படின்னா அப்படியே செஞ்சு வச்சுக்கலாம். ஆனால் நான் வந்து கொஞ்சம் ஃப்ளாட் ஆக்கிக்க போகிறேன். ரொம்ப நைஸாக ஃப்ளாட் ஆக்காமல் கொஞ்சம் குண்டாக இருக்கிற மாதிரி பார்த்து ஃப்ளாட் ஆக்கி வச்சுருக்கேன். நம்ம கட்லெட்க்கெலாம் ஷேப் பண்ணுவோம்ல அந்த மாதிரி பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ அந்த மாதிரி ஷேப் பண்ணிக்கோங்க. இப்போ இதே மாதிரி பாக்கி இருக்கிற மசாலாவே நம்ம வந்து ரவுண்டாக்கி ஃப்ளாட் ஆக்கிக்கலாம். நான் வந்து எல்லா மசாலாலையும் செய்ய போகிறதில்ல. மொத்தமாக 6 வடை பாவ் மட்டும்தான் செய்ய போகிறேன். ஸோ 6 பால்ஸ் மட்டும் நான் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த உருளைக்கிழங்கு மசாலாவை வந்து ஏற்கனவே நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க மாவோட டிப் பண்ணிவிட்டு அப்படியே ஆயிலில் ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். நம்ம உருளைக்கிழங்கு போண்டாலாம் ஃப்ரை பண்ணுவோம்ல அதே சேம் மெத்தடு தான். பாக்கி இருக்கிற எக்ஸ்ட்ரா மாவெல்லாம் இந்த மாதிரி எடுத்துட்டு அதுக்கப்புறமா ஆயிலில் சேர்த்துக்கோங்க. ஆயில் நான் நல்லா ஹீட் பண்ணி எடுத்திருக்கேன். ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா போண்டாவை உள்ளே சேர்த்ததுக்கப்புறமா அடுப்பை மீடியம் ஃப்ளேம் ஆக்கிக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இதை எல்லா சைடுமே நல்லா திருப்பி விட்டுட்டு லைட்டான கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கோங்க. ரொம்ப கோல்டன் கலர் ஆகணும் அப்படின்னு அவசியம்லாம் கிடையாது. இந்த மாதிரி எல்லோ கலரில் இருக்கும்போதே வெளியே எடுத்துருங்க. இப்போ நம்மளோட வடாப்பாவோட வடை ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் வந்து வடாப்பாவ் சர்வ் பண்ணும்போது கடைசியாக ஃப்ரை பண்ணிக்கிட்டாலே போதும். நான் வந்து ஃபஸ்ட்டே இதில் அட்டாச் பண்ணியிருக்கேன் உங்கள்கிட்ட காட்டுறதுக்காக. இதே மாதிரி எல்லாத்தையுமே நான் ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டேன். பாக்கி இருக்கிற மாவையுமே அதே ஆயிலே வந்து
கையில் எடுத்துகிட்டு இந்த மாதிரி வந்து நீங்கள் தெளித்து விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அழகாக வந்து சின்ன சின்ன பக்கோடா மாதிரி வந்துடும். இந்த சின்ன சின்ன பக்கோடா வந்து நல்ல ஆயிலில் ஃப்ரை பண்ண விடுங்க. மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு ஃப்ரை பண்ணிக்கோங்க. எல்லா சைடுமே திருப்பி திருப்பி விட்டு நல்லா கிறிஸ்பி ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணி தனியாக எடுத்து ஒரு டிஷ்யூ பேப்பரில் வச்சுருங்க. பாக்கி இருக்கிற மாவையுமே 4-5 பேட்சாக நான் வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டேன். பாக்கி இருக்கிற மாவை இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் இது கடைசியாக நம்ம வடைப்பாவோடு சர்வ் பண்ண போகிறோம். சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இதே மாதிரி பாக்கி இருக்கிறதையுமே நான் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ நம்மளோட உருளைக்கிழங்கு போண்டாவும் ரெடியாக இருக்குது. நல்லா கிறிஸ்பியாக மொறுன்னு இருக்கக்கூடிய பக்கோடாவும் ரெடியாக இருக்குது. நெக்ஸ்ட்டு நம்ம வந்து வடைப்பாவு மேலே நல்லா தூவி சாப்பிட்றதுக்காக ஸ்பைசி கார்லிக் சட்னி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். அதுக்கு ஒரு கைப்பிடி அளவுக்கு பூண்டை வந்து தோலோடு அப்படியே நான் வந்து ஃப்ரை பண்ணிக்கிறேன். இது ஒரு 30 செகண்ட் ஃப்ரை பண்ணிக்கிட்டாலே போதும். நல்லா சூடான எண்ணெயில் ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஒரு கப் அளவுக்கு வேர்க்கடலையும் இந்த மாதிரி வந்து அதையும் ஃப்ரை பண்ணி எடுத்திருக்கேன். இந்த பச்சை மிளகாய் வந்து கடைசியாக நம்ம வடைப்பாவு மேலே சர்வ் பண்ணி சாப்பிட்றதுக்காக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டேன். பச்சை மிளகாய் ஃப்ரை பண்ணும்போது பார்த்து ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஒரு கரண்டியில் இன்னொரு கரண்டி ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது சுக்கி சட்னி செய்கிறதுக்காக வேர்க்கடலையும் பூண்டையும் ஃப்ரை பண்ணியாச்சு. ஏற்கனவே நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்த பக்கோடா இருக்கு இல்லையா, அதுலேருந்து ஒரு கப் அளவுக்கு எடுத்துக்கோங்க. இது எல்லாத்தையுமே ஒன்றா சேர்த்து மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது கூடவே நான் வந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு டெசிகேட்டட் கோகோனட் ஆட் பண்ண போகிறேன். இந்த டெசிகேட்டட் கோகோனட் உங்ககிட்ட இல்லை அப்படின்னா இதுக்கு பதிலாக வந்து தேங்காய் துருவலை வந்து நல்லா வந்து தவாவில் வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சேர்த்துக்கோங்க. இது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி ரெட் சில்லி பவுடரும் கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இதை நம்ம பல்ஸில் விட்டு கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கணும். ரொம்ப நைஸாலாம் ஆக்கிடாதீங்க. இந்த மாதிரி கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இதையுமே ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். இதுக்கு பேர் வந்து சுக்கி சட்னின்னு சொல்லுவாங்க. இதை நம்ம வந்து ட்ரை கோகோனட் சட்னின்னு சொல்லலாம். அப்படி இல்லைனா ஸ்பைசி கார்லிக் சட்னின்னு சொல்லலாம். இந்த சட்னியை வெறும் சாதத்தோட பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஒரு வாரம் வரைக்கும் ரூம் டெம்பரேச்சரில் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து க்ரீன் சட்னி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். நிறைய பேர் என்கிட்ட க்ரீன் சட்னி ரெசிபி அப்லோட் பண்ணுங்கன்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. இப்போ நம்ம அதை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். ஒரு ஜாரில் ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி, அரை கைப்பிடி அளவுக்கு புதினா, 2 சின்ன துண்டு அளவுக்கு இஞ்சி எடுத்திருக்கேன். தேவையான அளவுக்கு உங்கள் காரத்தை பொறுத்து பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. 2 டீஸ்பூன் அளவுக்கு தயிர் நல்லா திக்காக எடுத்திருக்கேன். புளிப்பு இல்லாத தயிராக சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். இதோட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துருக்கேன். பொட்டுக்கடலைக்கு பதிலாக வேர்க்கடலை அப்படி இல்லைனா வெள்ளை எள்ளு கூட சேர்த்துக்கலாம், உங்களோட விருப்பம் தான். 1 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க அந்த பக்கோடா இருக்கு இல்லையா, அதை சேர்த்துக்கிறேன். இது ஃபுல்லாமே ஆப்ஷனல் தான், விருப்பப்பட்டால் மட்டும் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு சாட் மசாலா, 1 டீஸ்பூன் அளவுக்கு பிளாக் சால்ட், 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். இதை கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு ஒரு டைம் நல்லா வந்து பல்ஸில் விட்டு அரைச்சிக்கோங்க. எனக்கு இடம் பத்தலை அப்படிங்கிறனால பூண்டு வந்து இந்த டைமில் நான் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு இடம் இருந்தது அப்படின்னா பூண்டு சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. நான் 3 துண்டு அளவுக்கு பூண்டு சேர்த்துருக்கேன். கடைசியாக அது கூட அரை லெமனை ஜூஸ் புழிஞ்சு சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா நைஸான பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்மளோட க்ரீன் சட்னி ரெடி ஆகிடுச்சு. இந்த க்ரீன் சட்னியோட எல்லா விதமான சாண்ட்விச் மேலேயும் நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணி சாப்பிட்லாம். அப்படி இல்லைனா எல்லா விதமான மசால் தோசையோடையும் ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். எல்லா விதமான ப்ரெட்டோடய தொட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம வடைப்பாவு செய்கிறதுக்காக எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. வடைப்பாவு இப்போ நம்ம அரேஞ்ச் பண்ணிடலாம். நான் வந்து ஃப்ரெஷ்ஷான பாவ் பன் எடுத்திருக்கேன். அதை வந்து சென்டரில் இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இதை நீங்கள் எப்படி வேணாலும் அரேஞ்ச் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். நான் வந்து ஃபஸ்ட்டு க்ரீன் சட்னி அப்ளை பண்ணிக்கிறேன். அதுக்கு மேலே சுக்கா சட்னியை வச்சுட்டு இந்த அளவுக்கு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு ஸ்பைசி வேணுமோ அந்தளவுக்கு ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. அதுக்கு மேலே வந்து நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க வடை, அதுக்கப்புறமா மொறுமொறுப்பான இந்த பஜ்ஜிங்களையும் எடுத்து மேலே வச்சுட்டு இதுக்கு மேலே நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க பச்சை மிளகாய் வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். ஈவினிங் டைமில் நல்ல மழையை ரசிச்சுக்கிட்டே இந்த வடைப்பாவை டீயோடு சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நான் சொல்லி கொடுத்த இதே மாதிரி மெத்தடில் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு இதோட டேஸ்ட் எப்படி வந்தது அப்படிங்கிறத மறக்காமல் ஃபீட்பேக் சொல்லுங்கள். என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் என்னோடய வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே நோட்டிஃபிகேஷன் பெல் வரும், அதையும் கிளிக் பண்ணிக்கிட்டு ஆளுங்கிற பட்டனையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற ஃபியூச்சர் அப்டேட்ஸ் எல்லாமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இதே மாதிரி வேறொரு சூப்பரான ரெசிபியோடு உங்களை மீட் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். அஸ்ஸலாமு அலைக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.